தயாரிப்பாளர் நடிகருமான ராம்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆழிக்கொண்டான் புத்தகம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான புத்தகமா பாக்குறீங்க? இது நம்ம ஹிஸ்டரிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல பியூர் வரலாறுன்னு ரொம்ப பேர் படிக்கிறதுக்கு சழிப்பு பட்டாலும் இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். எக்ஸாம்பிள் சொன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி, அது மாதிரி தம்பி ஒரு இது மோர் தென் 50-60% ஃபேக்டா தான் இருக்கும். அதில் கொஞ்சம் அவர் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி கதை எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு மூலமாக நம்ம புது ஜென்ரேஷனுக்கும் பழைய படிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ராஜேந்திர சோழாவை பற்றி ரொம்ப பேருக்கு நல்ல ராஜராஜ சோழனை பற்றி தெரியும். ராஜேந்திர சோழனை பற்றி இன்னும் மக்களுக்கு போய் ரீச் பண்ணுற மாதிரி இவர் எழுதியிருக்காரு. ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ். அது பார்ட் 1 பார்ட் 2ன்னு வருது. ஆழிக்கொண்டான்னு தமிழில் டைட்டில் இருக்கு தவிர, பட் ஆழிக்கொண்டான்னு அவர் மீன் பண்ணுறது ராஜேந்திர சோழாவை. அதுக்கு மேலேயே கவர்லேயே டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காரு. ஸோ அண்ட் நீங்கள் கதைஞர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது அந்த காலத்திலே பெரிய டைரக்டர் ஆஸ்கர் அவார்டு சொல்கிறாங்க, கதைங்க லட்ச கதைங்க இருக்குது. நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துட்டு அதை எடுக்க வேண்டியது தான். ஆமாம், இதுக்கு 2000 வருஷம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதையை இப்போ வந்திருக்கு அமெரிக்கன் படமா. ஒடிசி பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் தான், அது ஓடுது. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அது மாதிரி கதைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஐ ஹோப் ஆழிக்கொண்டான் ஆல்சோ டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு ஒரு படமாவோ இல்லை சீரியலாவோ, ஈவன் இப்போ ஏஐயில் சீரியலாக நீங்கள் கொண்டு வரலாம். அண்ட் இதே நீங்கள் காமிக்ஸாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்கா கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சின்ன பசங்களுக்கு போய் ரீச் ஆகும். நீங்க தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான தயாரிப்பாளர். ஸோ ஒரு வரலாற்று படத்துக்கு எந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே பிரமாதமா இருக்கும் சார் வரவேற்பு. நான் தான் சொன்னேன், இப்போ பொன்னியின் செல்வன் நல்லா தானே ஓடிச்சு. இப்போ ஒடிசி நம்ம சொல்ல அந்த பேரை, இப்போ ஒடிசி ஆமா, அவங்க ஒரே வாரத்தில் ஒரு 3 நாள்ல 1500 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ 2000 கோடி 3000 கோடி கலெக்ட் பண்ண போகுது. அது நான் சொன்னேன் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு. இவர் எழுதுறது இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு. அதில் 1000 years ஹிஸ்டரி இன்னும் நம்ம ஜனங்க மத்தியில். அது ராஜேந்திர சோழன் என்ன தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். அதான் நான் சொன்னேன், ஷுவர் இது சம்ஹவ் படமா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்துருச்சு நமக்கு. சினிமா அந்த ஒரு ஃபார்மேட் தான் இருக்குன்னு இல்லை, நிறைய ஃபார்மேட்ல நிறைய வழியில் இந்த ஆழிக்கொண்டான் ராஜேந்திர சோழன் கதை மக்களுக்கு போய் ரீச் ஆகும். திரைத்துறையை சேர்ந்தவர் தான் இப்ப முதலமைச்சராக இருக்காரு. இப்ப முதலமைச்சருக்கு ஒரு தயாரிப்பாளரா திரைத்துறை முன்னேற்றத்திற்கு நீங்க என்னென்ன கோரிக்கை வைப்பீங்க சார்? அவருக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அவர் தொடர்ந்து நிறைய நம்ம ஆக்டர்ஸ் நல்லா ரூல் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டேட். அவர் வந்திருக்காரு, அவர் நல்லா பண்ணுவார் சார். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அவர். ஸோ அவருக்கு எப்படி நல்லா என்ன பண்ணும், இண்டஸ்ட்ரிக்கு என்ன நல்லா பண்ணும், தமிழ்நாட்டுக்கும் என்ன நல்லா பண்ணணும்னு அவருக்கு தெரியும் சார். தேங்க்யூ சார்.